ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமியர்களே வணக்கம். இன்றைய தேதி 26/4/2019, கிழமை வெள்ளிக்கிழமை. திதி சப்தமி திதி, பகல் 2:40 வரை இருக்கிறது. நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், இரவு 11:14 வரை இருக்கிறது. இன்று முழுவதும் சித்த யோகம். சப்தமி மத்தியானம் வரைக்கும் இருக்குது, அப்புறம் அஷ்டமி. அதனால் இன்றைய மாலை பொழுது அஷ்டமி, காலாஷ்டமி, சனாதன அஷ்டமி என்று சொல்வார்கள். வெள்ளிக்கிழமை ராகு காலம் 10 to 12, காலை 7 to 9 குளிகை, 3 to 4:30 யமகண்டம். சப்தமி இருக்கிறதுனால சுபகாரியங்கள் செய்து கொள்ளலாம். மாலை பொழுதில் கொடுக்கல் வாங்கல் தவிர்ப்பது நன்று. ஏன்னா வெள்ளிக்கிழமையும் அஷ்டமி இருக்கிறதுனால கடன் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. மற்ற வழக்கமான செயல்கள் செய்து கொள்ளலாம். ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் அஷ்டமத்து அதிபதியாக 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் பொருளாதார நெருக்கடியெல்லாம் ஏற்படும், மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு சரியாகும், சகோதர வகையில் ஒற்றுமை குறையும், தாயாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை. ஏன்னா 4 கூடிய அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறார், மாஸ்டர்ஸ்தானத்தை பார்க்கிறார். பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு சரியாகும். குழந்தைகள், மாணவர்கள், தாய் தந்தருக்கான சரியாக இருப்பார்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது, விட்டு கொடுத்து போவீர்கள். முன்னோர்கள் சொத்து சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நீங்கி தீர்வு கிடைக்கும். வழக்கு வியாஜங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் பரவாயில்லை, நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ராசி அதிபதியான சுக்கிர பகவான் 6 கூடிய அதிபதியாக இருந்து லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். சுப லாபங்கள் கிடைக்கும். வருமானத்தை விட செலவுகள் குறைவாகவே இருக்கும். சேமிப்புகள் செய்து கொள்ளலாம். பணவரவும் நன்றாக உள்ளது. செய்யக்கூடிய வேலைகளில் தைரியத்துடன் எதிர்கொண்டு வெற்றி காணுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்ள வேண்டும். கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. சென்றவிடமெல்லாம் ஜெயம் கிடைக்கும். அரசு அனுகூலம் உண்டு. நண்பர்களால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். நண்பர்கள் உதவி செய்வார்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, அஷ்டமத்து சந்திரன் 2 கூடிய அதிபதியாக அஷ்டமத்தில் இருக்கிறார். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது நன்று. சகோதர ஒற்றுமை குறையும். கணவன் மனைவி அந்யோன்யத்தில் சில குறைகள் இருக்கிறது. வார்த்தைகளில் கடிவாளம் போட்டு பேச வேண்டும். அனாவசிய பேச்சுகள் தவிர்ப்பது நன்று. தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். சுப லாபங்கள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, ராசி அதிபதியானவர் ராசியை நோக்கி கொண்டிருக்கிறார். மனசு நிறைவாக நாட்கள் செல்லும். பணவரவு பரவாயில்லை. சேமிப்புகள் செய்து கொள்வீர்கள். தூக்கமின்மை ஏற்பட்டு சரியாகும். குழந்தைகள், மாணவர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். கணவன் மனைவி ஒற்றுமையில் சில பங்கங்கள் ஏற்பட்டு சரியாகும். அதனால் அளவாக பேசுவது நன்று. முன்னோடைய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மிதமான தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். கடனின் ஒரு பகுதியை அடைக்க முயற்சி செய்வீர்கள், அடைப்பீர்கள். தொழில் வியாபாரம் செழித்து வளரும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை. அறிவுக்கும் இல்லாத நபர்களையோ ஜாமீன் இல்லாத நபர்களையோ கடன் கொடுக்கக்கூடாது என்பதை உணர்வீர்கள். குழந்தைகளால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். தாய் தந்தைகளையும் கவனித்து நல்ல பெயரை சம்பாதிப்பீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, ராசி அதிபதியான புத பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தசமஸ்தான அதிபதியாக இருந்து அமர்ந்திருப்பதால் விசேஷ பலன்கள் உண்டு. மனசு நிறைவாக நாட்கள் செல்லும். வருமானத்தை விட செலவுகள் குறைவாக இருக்கும். எழுத்துத்துறையில் இருப்பவர்களும்
லேவாதேவி செய்பவர்களும் முன்னேற வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதர வகையில் ஒற்றுமைகள் குறையும். குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி பொங்கும். சுப லாபமும் சுப செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் மேம்படும். நினைத்தது நிறைவேறும். ராசி அதிபதியான சுக்கிர பகவான் ராசியை நோக்கி கொண்டிருப்பது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியே. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவீர்கள். பணவரவு நன்றாக உள்ளது. சகோதர வகையில் ஒற்றுமை குறையும். குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. கணவன் மனைவி ஒரு சேர ஒருமித்த முடிவு எடுப்பது சிறப்பாக நடைபெறும். தனித்த முடிவுகளுக்கு பலன் குறைவை. தொழில் நன்றாக இருக்கும். வியாபாரம் பரவாயில்லை. சேமிப்புகள் செய்து கொள்வீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, ராசியாதிபதி ராசியை நோக்கி கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் 6 கோடி அதிபதியாக இருந்து மனசு நிறைவாக நாட்க செல்லும். பிறருக்கு உதவி செய்வீர்கள். நண்பர்கள் உதவி செய்வார்கள். சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும். தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். வேலை செய்யும் இடத்திலும் மதிப்பு உயரும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் நன்மையை கருதில் கொண்டு பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, ராசி அதிபதியான குரு பகவான் ராசியில் அமர்ந்திருப்பது மிக சிறப்பே. ராசியில் குரு இருந்தால் டிக் பலம். 4 கோடி அதிபதியாக இருந்து அமர்ந்திருக்கிறார். கேந்திர கோணாதிபதி கேந்திர கோணத்தில் இருப்பதால் லட்சுமி யோகம் உண்டு. பணவரவு நன்றாக இருக்கும். நினைத்தது நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. ஜாமீன் இல்லாமல் யாருக்கும் கடன் கொடுப்பதோ கூடாது. பத்திரங்கள் படித்து சரிபார்த்து கையெழுத்து இட வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலையை செய்யும் இடத்திலும் மதிப்பு உயரும். நல்ல தினமே. அன்பார்ந்த மகர் ராசி நேயர்களே, ராசியில் சந்திர பகவான் சப்தம அதிபதியாக ராசியில் இருப்பதால் கணவன் மனைவி கண்டிப்பாக விட்டு கொடுத்து போவீர்கள். நீண்டலாக இருந்து வந்த மனக்கசப்புகள் பிரச்சனைகள் இன்று தீர்வுக்கு வரும். கண்டிப்பாக விட்டு கொடுத்து போவீர்கள். ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். மனசு நிறைவாக நாட்கள் செல்லும். பொருளாதாரம் மேம்படும். அரசு அனுகூலங்கள் உண்டு. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, திடீர் யோகம் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஏன்னா 6 கோடி அதிபதி 12ஆம் இடத்தில், 12 கோடி 6ஆம் இடத்திலோ 6 கோடி 12ஆம் இடத்திலோ ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானம் இருப்பதால் திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். பொருளாதார நிலைமைகள் ஏற்படும். மனசு நிறைவாக நாட்கள் செல்லும். நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, 4 7 கூடியவன் ராசி, லக்னம் 10 கூடியவன் 10ஆம் இடத்தில். கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது யோகத்தை கொடுக்கிறது. பணவரவு நன்றாக இருக்கும். வெளி உலகத்தில் மதிப்பு உயரும். தான் செய்யக்கூடிய செயலுக்கு மதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அனாவசியமான பேச்சுக்களோ அனாவசியமான செயல்களோ தவிப்பீர்கள். திடீர் யோகமும் அஷ்டமும் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நன்று. உயர் அதிகாரியிடம் பேசும் பொழுதும் சற்று கவனம் தேவை. மிதமான தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.